குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புருஷ கடமை. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மே 25, 2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் பாரத் மண்டபத்தில் 10வது நிர்வாக குழு கூட்டம், அதாவது நிதி ஆயோக் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கெடுத்திருக்காரு. ஓகேங்களா? நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரதமர் தான். முக்கியமான கொஷின். ரெண்டாவது, அனைத்து மாநில முதல்வர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன், 2027 வந்து பார்த்திங்கன்னா 4.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் வளர்ச்சி எட்ட இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 8% மேலாக வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு 9.69% வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருந்துச்சு. ஓகேங்களா? நாட்டில் தொழிலகங்களில் பணிபுரியும் மொத்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 41% மகளிர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் பணியாற்றுறாங்களாம். ஓகேங்களா? எல்லாம் முக்கியமான டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, குடிமை பணி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியோட தலைவரான அஜய்குமார் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. முக்கியமானது. யூபிஎஸ்சியோட சேர்மன் ரீசெண்டாக தான் போட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியோட சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா அஜய்குமார். அடுத்தது, தமிழக அரசனுடைய தலைமை காஜி, அதாவது முப்தி சலாவுத்தீன் முகமது ஆயுப், இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 84. வயது முதிர்வு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இவர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எகிப்தில் போயெல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்திருக்காரு, நிறைய பட்டம் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசனுடைய தலைமை காஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்களுடைய பண்டிகைகளுக்கு பிறை தெரியுதா இல்லையான்னு இவர் பார்த்துட்டு தான் அன்றைக்கி அரசு விடுமுறையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் அரசு விடுமுறை அறிவிப்பாங்க. சரிங்களா? முஸ்லீம் மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்ரீத் பண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா பிறை தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் தலைமை முடிவு எடுப்பார். ஓகேங்களா? தமிழக அரசு சார்பில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் உள்ள பாரத் மண்டலத்தில் 10வது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047. இதுதான் முக்கியமான கொஷின். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே நம்ம சேனலில் போட்டோம். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகில் 4வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உயர்ந்திருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைமை செயல் அதிகாரி சிஇஓன்னு சொல்லுவாங்க பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. முக்கியமான கொஸ்டின். இவரோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக்கோட தலைவர் அப்படின்னா பிரதமர் மட்டும்தான் வருவார். ஓகேங்களா? நரேந்திர மோடி அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பிரதமர் பதவியில் யார் இருந்தாலும் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருப்பாங்க. அதனால் பொதுவான சொல்லான பிரதமர் அப்படின்றத பயன்படுத்தணும். பட் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைமை செயல் அதிகாரி சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. புதுதில்லியில் நடந்த இந்த 10வது நிர்வாக நிதிக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் 4வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உயர்ந்திருக்குது. இந்தியாவின் பொருளாதார மதிப்பு தற்போது $4 ட்ரில்லியன், சுமார் 340 லட்சம் கோடியாக இருக்குது. ஓகேங்களா? பெரும் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அந்த இடத்துக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? ஏற்கனவே திட்டமிட்டபடி செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 2.5 முதல் 3 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் வளர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் NP-181 அப்படின்ற புதிய வகை கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்திய SARS-CoV-2 மரபணு கூட்டமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா LF7 அப்படின்ற வகை தொற்றும் வந்து பார்த்திங்கன்னா 4 முறை கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமானது, அதாவது இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு அறிவித்ததை தொடர்ந்து இந்திய டெஸ்ட் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருக்கிறார். ஓகேங்களா? கேப்டன்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஜெனீவாவில் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் தனது 100வது பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வென்று சாதனை படுத்திருக்கார் ஜாம்பான ஜோகோவிச். ஓகேங்களா? சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் APT 200 அப்படின்ற போட்டி நடந்துட்டு வருது. இதில் ஆடவர் ஒற்றை பிரிவில் தனது 100வது பட்டத்தை வெல்லும் முனைப்பில் வந்து பார்த்திங்கன்னா செர்பியா நாட்டை சேர்ந்த ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, போலந்தில் வந்து பார்த்திங்கன்னா போலந்தின் சொர்சோ நகரில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற உலக காண்டினென்டல் தடகள டூர் போட்டியில் இந்தியா நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா 84
14 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேரளாவில் இருக்கிற ஒரு சந்திப்பு, அதாவது ஒரு ரோடோட ஜங்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் முக்கு அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா கேரள அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் குன்னத்தூர் கிராமத்தில் பல்லாண்டுகளாக புழக்கத்தில் உள்ள பாகிஸ்தான் முக்கு என்ற சந்திப்பின் பெயரை மாற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதலை கோரி மாநில அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் உச்சியில் ஏறிய முதல் இந்தியாவை சேர்ந்த முதல் மாற்றுத்திறனாளி இவங்க. எவரெஸ்ட் உச்சியை எட்டிய முதல் இந்திய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அதாவது சொன்ஜின் அங்மோ. இவங்க வயசு 29, ஹிமாச்சலத்தை சேர்ந்தவங்க. தனது 8வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வைத்திறனை எழுதுவாங்க. தனது விடாமுயற்சியில் வந்து லடாக்கில் அமைந்துள்ள பல பனிமலைகளில் ஏறி கடுமையான பயிற்சி மேற்கொண்டார். எவரெஸ்ட் உச்சியை அடைந்த உலகின் 5வது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இவங்க. ஓகேங்களா. இவர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுவார். இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் இவங்க. உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 5வது பெண். இவங்களுடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக முக்கியமானது. ஓகேங்களா. சொன்ஜின் அங்மோ. அடுத்தது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வெறும் 5 நானோமீட்டர் அளவிலான புதிய சிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சீனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் டீட்டெயில் தெளிவாக பார்த்துக்கோங்க. கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தொடங்கி இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான். ஓகேங்களா. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியில் தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பரவலாக பெய்யும். பின்னர் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் வடமேற்கு இந்தியாவிலிருந்து விடைபெற்று தொடங்கி அக்டோபர் 15க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நிறைவடையும். ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1க்கு பதிலாக முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 6 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இல்லை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 6லேருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி அவங்க கொஸ்டினே கேட்க முடியாது. நம்மளும் முடிஞ்சளவு எடுத்துட்டோம். ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் அவாய்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.